இப்போ நம்ம நிலம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்கறதுக்காக லேண்ட் சர்வேயர் ராஜா சார் தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்கள் வாங்கலாம் சார்? நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிற பிளாட்டுங்களை நீங்கள் வாங்கலாங்க ஐயா. தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள பிளாட்டுங்க மனைப்பிரிவுகளை எந்த மனைப்பிரிவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அப்படி லேண்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெரா இன்க்ளூடிங் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இந்த டிடிபி ரெரா ரெண்டும் அதோட விளக்கங்கள் சொல்லுங்க ஐயா. டிடிசிபின்றது வந்து தமிழ்நாடு அரசின் கீழ் வீட்டு வசதித்துறையின் கீழே இயங்கும் நகர் ஊரமைப்பு இயக்ககம். அந்த டிடிசிபியோட இதுதான் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். நகர் ஊரமைப்பு இயக்கத்தோட ஒரு அமைப்பின் கீழே தான் இந்த மனைப்பிரிவுகள்லாம் வரும். இந்த மனைப்பிரிவுகளை நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ஏன்னா டிடிசிபி ஏன் வாங்குகிறோன்னா அதில் வந்து அடிப்படை தேவையான வசதிகள் எல்லாமே அதில் இருக்கும். 30 அடி ரோடுனா 30 அடி ரோடு இருக்கும். 23 அடி குறையாமல் இருக்கும் ஒவ்வொரு ரோடு அகலமும். 23 அடி குறைஞ்ச ரோடு அகலத்தில் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏற்கனவே இருக்கப்பட்ட மனைப்பிரிவுகள், அதாவது ரெகுலரேஷன் சொல்லுவாங்க, அந்த ரெகுலரேஷனை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அது வந்து ஏற்கனவே போட்டதுனால அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அது 20 அடி ரோடாக இருந்தாலும் அது வந்து அப்ரூவ்டாக ஆகிருக்கும். ரெரான்றது வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலரேஷன் அத்தாரிட்டி. ஸோ ரியல் எஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ஒழுங்குமுறை ஆணையம் என்ன பண்ணுதுன்னா இவங்க பிளாட்டுங்களை விற்கிறதுக்கு எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் ரெரா.